இந்த நாட்களில் கிறிஸ்து தன்னுடைய சபையை ஒரு ஆத்துமா முடிச்சு போட்டு வச்சிருக்கார். தன்னுடைய சபையை, இந்த சபையை கெடுப்பதற்காக சாத்தானும் சபைக்குள்ளே ஒரு ஆத்துமா முடிச்சு போட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? சில நபர்களை வஞ்சிக்கிறது பார்க்க முடியும். சில நபர்களை சாத்தான் வஞ்சிக்கிறது பார்க்க முடியும். சில பிதாக்களை வஞ்சிக்கிறதை பார்க்க முடியும். அது சரியா இயேசு கிறிஸ்துடைய அந்த மார்க்கத்தை அவங்க அறியாமல் இருக்கிறதுனால சாத்தான் அவர்களை வஞ்சித்து கிறிஸ்துவின் சபைக்குள்ளே வந்தாலும் அவர்களை பிரித்தெடுத்து உள்ளத்தான் இருப்பாங்க. அந்த இருதயம் முழுவதுமே அந்த ஒரு முடிச்சை போட்டு வைப்பான். அப்படின்னு சாத்தான் திங்க் பண்ணும் பார்த்து அவங்க வாழுவாங்க. சாத்தான் என்ன நினைக்கிறான்னு அதுபடி தான் ஜீவிப்பாங்க. சாத்தானுடைய திட்டம் மாத்திரம்தான் சபையில் இருந்தாலும் செய்வாங்களே தவிர கிறிஸ்துவின் திட்டம் செய்ய மாட்டாங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. ஆனபடி உங்கள் ஆத்மா முடிச்சு முழுவதும் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். அந்த ஆத்மா முடிச்சு போச்சுன்னு சொன்னால், அந்த லவ் போச்சுன்னு சொன்னால் நம்ம மாட்டிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் எல்லாமே உங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏஜ் வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவோடு இணைந்து அந்த ஆத்மா முடிச்சோடு இருக்கும். அம்மா வந்து எங்கேயோ திரும்பினா போதும் உடனே ஆளும். அம்மா இல்லாம வாழ முடியாது. அல்லேலூயா. அப்படி இந்த சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. அம்மாவோட ஆத்மா முடிச்சல இருப்பாங்க. சில காலம் கழிந்து வளர்ந்த உடனே பேக்கடிக்கிறத பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் பொய் வருது, கள்ளம் வருது, அம்மாவை ஏமாற்றணும், இப்படி எல்லாம் திட்டம் போட்டு என்ன செய்கிறாங்க? அப்படியே பேக்கில் போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதை போல தான் நம்ம இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆத்மா முடிச்சல் இருக்கும்போது முன்ன வருவாங்க, முன்ன செயல்படுவாங்க, ஆண்டவருக்காக நிற்பாங்க. அதை விட்டு அவங்க மாறும்போது நமக்கு புரியும், இந்த பிள்ளை வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே சாத்தான் கையில் போய் கொண்டே இருக்குன்னு சொல்லும். அதே போல தான் சபையில் அவன் அநேகரை வந்து என்ன செய்யலான்னு சொன்னால், பாடல் இருக்கலாம், ஆராதனைகள் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருந்தாலும் சுவிசேஷம் சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால சாத்தான் சிலர் ஆத்மாவில் போட்டு வச்சிருக்காங்க. இது தான் வழி, நீ சும்மா இரு, இவங்க ஒன்றும் பேசுறதுன்னு கேட்கண்டாம், இவங்க பலதும் சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க என்று சொல்லி ஒரு ஆத்மா முடிச்ச போடுவான். அந்த ஆத்மா முடிச்ச போட்டாச்சுன்னு சொன்னாலே கிறிஸ்துவின் வசனம் உள்ளே போகாது, உலகம்தான் உள்ளே போயிட்டே இருக்கும். ஆமே. உலகத்தை குறித்து உள்ள ருசி பார்ப்பாங்களே தவிர அந்த ஆத்மா முடிச்சு மொத்தம் உலகத்துக்குள்ளே இருக்கும். ஆனபடி தான் சபைக்கு கற்று சொல்வது, உங்கள் ஆத்மாவை அதிகமாய் கிறிஸ்துவோடு இணைத்து கொள்ள வேண்டும். உங்கள் சின்ன பிள்ளை குழந்தை இருக்கும்போது உங்களோடு இணைந்து இருக்கிறது போல நீங்கள் அவரோடு இணைந்திருந்தால் அந்த ஆத்மா முடிச்சிலிருந்து ஒருபோதும் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆமே. பைசலாம். அந்த ஆத்மா முடிச்சு போனதுனால தான் நம்ம குடும்பத்தில் பிதாக்கள் அறியாமல் விழுந்துட்டோம். ஹஸ்பண்ட் அறியாமல் பிள்ளைகள் விழுந்துட்டாங்க. பிள்ளைகள் இப்படியே அறியாமல் தான் அடுத்த தலைமுறை விழப்போகிறது. அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அடுத்த தலைமுறை விழக்கூடாது. அல்லேலூயா. ஆமே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இத்தனை பேர் வந்தாலும் கடந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அப்பா வந்து ரட்சிக்கப்படலை, அவங்க இறந்துட்டாங்க, மண்ணுக்கு செத்துட்டாங்க, முடிச்சுட்டு. உங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது. ஏன்னு சொன்னால் அவங்க முழுவதுமே ஆத்மா முடிச்ச முழுவதும் சாத்தான் கையில் போட்டிருந்ததுனால அவங்க முடிவு மரணத்தில் முடிஞ்சிட்டு. ஆமே. பைசலாம். நம்மளை ரட்சித்திருக்கிறார். இப்போ நம்முடைய ஆத்மா முடிச்சு எங்கே இருக்குன்னு சொன்னால் தேவனை நோக்கி இருக்கிற நம்முடைய ஆத்மா முடிச்சு. அல்லேலூயா. அவருடைய சிந்தனை அறியணும், அவருடைய ரகசியங்களை அறியணும், அவருடைய மகத்துவங்களை அறியணும். அவர் பேசணும். நம்ம ஆத்மா அவரோட என்ன செய்யணும்? நெருங்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்குன்னு சொன்னால் மாத்திரம்தான் நாம் கிறிஸ்துவோடு வாழ முடியும். இதில் பிரிப்பதற்கு நிறைய ஆக்டிவிட்டிகள் வரும். உங்களை இதே இடத்துல பிரிப்பதற்காக திரளான அனுபவங்கள் வரும். அந்த நேரம் எல்லாம் அந்த ஆத்மா முடிச்ச மாற்றக்கூடாது. அப்படியே சேர்ந்துக்கிடணும். வாழ்ந்தா உமக்காக வாழ்வேன் அப்பான்னு சொல்லி சேர என்ன செய்யணும்? அந்த ஆத்மா பிரியாது. அல்லேலூயா. பைசலாம். ஒரு புருஷன் உங்களை நடத்துகிற நாட்களிலே பட்டினி இருக்கும், வறுமை இருக்கும், நிறைய துன்பங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும். அப்போ அந்த பாடுகள் மத்தியில் நீங்கள் புருஷனோடு வாழும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க, உங்களை இருதயம் முடிச்சில் வச்சுருப்பாங்க, என் மனைவி நல்லவள் என்று சொல்லி. அதே டைமில் அந்த துன்ப வேளையில் நம்ம குற்றங்களை சொல்லி குறை சொல்லும்போது வரும் நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அவங்களுக்கு மனசில் மனஸ்தாபம் உண்டாகும். ஆமே. அல்லேலூயா. இன்னை நீ இப்படி இருக்கிற, நல்லா இருக்கிற, அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே என்னெல்லாமா பேசிட்டியான்னு சொல்லி அவங்க வருத்தப்படுவாங்க. அதே போல் நம்முடைய ஆண்டவர் வருத்தம் தந்தாலும் நம்மை அவரோடு இணைப்பதற்குத்தான், எந்த பிரச்சனைகளை தந்தாலும் அவரோடு இணைப்பதற்குத்தான், நிறைய காரியங்களை அவர் உங்களை வேதனைப்படுத்தினாலும் உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களுடைய இருதயத்தில் சேருவதற்குத்தான் அவர் பாடுபடுகிறார். அல்லேலூயா.
ஆனபடி இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வர நாட்கள் நான் அந்த சுவிசேஷங்கள் பேசித்தாவேன். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வேஸ்ட்டு. நிரந்தரமான இந்த உலகம் நிற்காது. ஆமே, இது நிலையானதும் அல்ல. இந்த நிலையான உலகத்தில் வந்து உனக்கு ஒரு அம்மா அப்பா, வருங்காலம் கல்யாணம், புருஷன் மனைவி பிள்ளை, இவ்வளோதான் வாழ்க்கை. இதுக்கு மேலே சந்தோஷப்பட ஒன்றுமே கிடையாது. அப்படி தானே? வேற இருக்கா சந்தோஷப்பட வைக்க? ஹல்லேலூயா, ஆமே. நம்ம என்ன செய்யணும்? இந்த சந்தோஷத்தை ஒரு கொஞ்சம் அனுபவித்துட்டு மற்ற சந்தோஷத்தை எல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிலையான ஒரு இடம் இருக்குது, அங்கே கொண்டு போ. அதுக்குத்தான் உங்கள் இருதயத்தை முடிச்ச ஆண்டவர் மேலே போட்டுருங்க, கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, ஆமே. யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் ஒரு இருதயம் முடிச்சிருந்தது. அல்லேலூயா. தகப்பன் விரோதி தாவீதுக்கு இருக்க, யோனாத்தானுடைய தகப்பன் தாவீதுக்கு விரோதி. ஆனால் மகன் உயிரை போல நேசித்தான. சரியா? அல்லேலூயா. மகன் உயிரை போல நேசித்தான. பார்த்தீங்கன்னு சொன்ன எடுத்துக்கொள்ள 1 சாமுவேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிக்கலாம். யோனாத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். போதும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னா யோனாத்தானுடைய ஒரு நட்பு இல்லைன்னு சொன்னா தாவீதுக்கு ஆபத்து. யோனாத்தானுடைய ஒரு நட்பு தாவீதுக்கு இல்லைன்னு சொன்னா தாவீதுக்கு மரணம் வரும். அல்லேலூயா, ஆமே. சவுலுடைய ராஜ்யபாரம் நிரம்பி இருக்கும்போது, சவுலுடைய ராஜ்யபாரம் மகத்துவங்கள் இருக்கும்போது தான் ஆண்டவரை கர்த்தர் தாவீதை பிரித்தெடுத்து. ஏன்னு சொன்னா அதுக்கு முன்னே தாவீது வந்து தாவீதும் ஆண்டவருக்கு ஒரு இருதயத்துக்கு ஒத்து போற அனுபவங்கள் உண்டாயிருந்தது. ஆமே. உங்களை மாதிரி ஜெபத்தில் ஆராதனையில் துதிக்கிறதுனால எல்லாம் உங்கள் இருதயத்தோடு அவர் ஒண்டி வருகிறார். நீங்கள் ஆராதிக்கும் போது சும்மா இல்லை, பரலோகத்தோடு ஆராதிக்கிறீங்க, இணைந்து ஆராதிக்கிறீங்க. ஆமே. நீங்கள் ஆராதிக்கும் போது பரலோகத்தில் களிப்பு உண்டாகிறது. அந்த களிப்புனால தான் பரிசுத்த ஆக்கி வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் இங்கே ஆராதிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருக்க முடியாது. என் பிள்ளைகள் கொஞ்சம் பேர் ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? பிள்ளைகளை தேடி வருகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அதை தேடி வந்து அந்த ஆவியில் நிரம்பின பின்புதான் அவருக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். அது கழிந்த நாள் நம்ம செய்தியை பார்த்தோம். அல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து திருப்தி ஆக்குறது போல தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்து திருப்தி ஆக்குறது. ஆமே. நீங்களும் குடித்து திருப்தி ஆகுறீங்க, அவர் தந்தும் திருப்தி ஆகிறார். சரியா? இருக்கட்டும். அப்போ ஆனபடி தான் அவங்க ஏன்னு சொன்னா அந்த ஆண்டவரை கர்த்தர் ஒரு இருதயம் முடிச்சு போடுகிறார். எப்படின்னு சொன்னா தாவீது ஆபத்திலிருந்து காத்து கொள்வதற்கு யோனாத்தானை ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அம்மா வயத்தில் பிறந்த இரட்டை பிள்ளைகளை போல ஒரு நேசிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அதை போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருக்கும்போது நான் உங்களை இருதயத்திலே குடியிருக்கும்படியாக நீங்கள் என் இருதயத்தை விரும்பினால் அதை போல உங்களை நேசித்து அதை போல உங்களை வழி நடத்துவேன். உங்கள் இடர்கள் எல்லாம் அகற்றி மாற்றி பரலோகம் வரும் வரை உன்னை ஆதரித்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். இது கொஞ்சம் வாக்குத்தத்தம் அல்ல, பெரிய வாக்குத்தத்தம். இது ஒரு சின்ன வாக்குத்தத்தம், ஒரு நாளோட முடிகிறதல்ல. அநேக வாக்குத்தத்தங்கள் எப்படின்னு சொன்னா இந்த உலகத்தோட முடிகிற வாக்குத்தத்தம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதல்ல. இப்போது நீங்கள் உங்க இருதயம் முடிச்சு சரியா இருக்குன்னு சொன்னா வரும் நாட்கள் என்ன செய்யறாரு? அந்த உன்னதமான அனுபவங்களை தரும் வர உன்னை விட மாட்டார். அல்லேலூயா. சில வேளையில நமக்கு சிலப்போ நேசிக்க சிலப்போ டைம் கிடைக்காம இருக்கலாம். பெண்களுக்கு வந்து எப்பவும் வேலை தான். காலமே தொடங்கினா பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வரை 10 மணி வரை வேலை செய்கிறீங்க. சகோதரர்களும் வேலைக்கு போகிற நீங்கள் வெளியில் வேலைக்கு போனால் இரவிலேக்கு தான் வர்றீங்க. உங்களுக்கும் சில வேளையில் கிறிஸ்துடைய இருதயத்தோடு சேர்ந்து போக முடியுமோன்னு தெரியல. ஆனால் நான் சபைக்கு சொல்லுகிறேன், சிலுவை உங்கள் வீட்டுக்கு அனுதினம் வைத்திருக்கிறது அவர் தான். பாத்திரம் கழுவுறது முதல் சோறு சமைக்கிறது வர, மீன் கழுவுறது வர, சாயங்காலம் எல்லாம் முடித்து திருப்பி கழுவி கமத்துற வேலையெல்லாம் உனக்கு வச்சிருக்காரு. அது ஒரு சிலுவை. ஏன்னு சொன்ன நீ தவறு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நீ அவரோடு இருப்பதற்கு சிலுவை. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் உனக்கு ஓய்வு கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யணும்? இயேசுவோடு நடக்கணும். அந்த இருதயத்தை கொடுத்துடணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் இயேசுவோடு என்ன செய்யணும்? உங்க இருதயம் சேர்ந்து ஜெபித்து திருப்திப்படுத்திட்டே இருக்கணும். மத்தியான டைம் கிடைச்சுன்னா அப்போ திருப்திப்படுத்து, காலம் திருப்திப்படுத்து, ஈவினிங் ஒன்று திருப்திப்படுத்திங்கன்னு சொன்னால் அவருக்கு அது போதும். உன் சிலுவை எடுத்துக்க, அவருடைய சிலுவை எடுத்துக்க. சாயங்காலமோ எப்போ டைம் கிடைக்கும் போது வாரத்தில் ஒரு 2 நாளாவது ஃபோன் மூலம் ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்து
நீங்கள் போன் மூலம் ஆலோசனை கொடுக்கிறது, ஜெபிக்கிற சில காரியங்களை தட்டி உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிறது, யாருக்கோ நீங்கள் செய்கிறது, அந்த இருதயம் முடிச்சு ஆண்டவர் உங்க மேல போட்டுடுவார். என் பிள்ளை எனக்காகவே வாழுகிறான், எனக்காகவே ஊழியம் செய்கிறான். வெளியில போவதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் போனிலையாவது 4 பேருக்கு ஆலோசனை கொடுக்கிறான். யாருக்கு ஆலோசனை கொடுக்கணும்? பழைய விசுவாசிக்கு அல்ல, புதிய விசுவாசிகளுக்கு, ஆண்டவரை குறித்து அறியாத விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுக்கணும். விழுந்து போற விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுக்கணும். தவறி போன வெள்ளி காசுகள், ஆமே, தொலைந்து போன வெள்ளி காசுகளுக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்க முடியும். என்ன செய்யணும்? ஒரு சட்டத்திட்டத்தை நீங்க உருவாக்கி கொள்ளணும் உங்க இருதயத்தை. இதை நீங்க உருவாக்கின போதும் இயேசுவின் இருதயத்தை தொடர்ந்து. அல்லேலூயா, ஆமென். அது ஈஸி அல்ல, நீங்க அதை நினைவில் வச்சு நீங்க செய்யுங்க. அப்ப ஆனபடிதான் சகோதரிகளாக இருக்கிற நீங்கள் உங்க வீட்டு வேலைகளை செய்து அவரை திருப்திப்படுத்தணும். வீட்டு சிலுவையாச்சு, தேவனுடைய சிலுவையாச்சு, உன்னை பூரணப்படுத்த அதனால முடியும். நீங்கள் அப்படிதான் வேலைக்கு போன உடனே அது முடிச்சுட்டு அப்படியே இருக்கிறதல்ல. வேலை சிலுவை உண்டு, ஆண்டோடைய சிலுவை உண்டு. அல்லேலூயா. அப்படி சிலுவை சுமந்து என்ன செய்யணும்? அவரை திருப்தியாக்கி ஒரு நாளும் உங்க இருதயத்தில் அவர் விலகி போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப கஷ்டம் இல்லையா? அல்லேலூயா, ஆமே. நான் பொய் சொல்றேனோ? பொய் சுவிசேஷம் சொல்றேனோ? அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் விலகி போகாம காத்துக்கொள்ள வேணும். 3 மாசம் இருதயத்தில் ஒரு புருஷனுடைய இருதயத்தில் நீங்கள் விலகி போனா 4ஆம் மாசம் டைவர்ஸ் கேட்கலாம். நீ போ, அப்பா வீட்டுக்கு போதும். ஆமே, அப்படிதானே? ஹல்லேலூயா. சிலர் வந்து பல்லையும் சுண்டையும் கடிச்சிட்டு வாழ்றாங்க. அப்படி அல்ல. தேவன் உன்னை திருப்திப்படத்தக்கதாய் உன் இருதயத்துக்குள்ள ஒரு முடிச்சு ஆண்டவர் போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது கடைசி வரை அது பிரியாது, மரண பரியந்தம் அது உன்னை நிலைநிறுத்தும். அங்கே யோனாத்தானுடைய இருதயம் வந்து தாவீதின் மேல அன்பு செலுத்துறது. அல்லேலூயா. அன்பு செலுத்துறதுனால தன்னை என்ன செய்தான்? நேசித்தான். அல்லேலூயா. நேசித்ததுனால என்ன செய்தாராம்? தன் தகப்பன் தாவீதை கொல்வதற்கு நினைத்த எல்லா வழிகளையும் யோனாத்தான் சொல்லி கொடுப்பான். ஆமென், அல்லேலூயா. அப்ப அதை போலத்தான் நம்ம எப்படி சாத்தான் பிரிக்கலாம்னு நினைச்சாலும், எப்படி சாத்தான் உங்களை வஞ்சிக்கலாம்னு நினைத்தாலும், ஆண்டவர் போட்ட முடிச்சில் இருந்து உங்களை பின்மாற வைக்க நினைச்சாலும் ஆண்டவர் பரிசுத்தான விட மாட்டேன். ஏன்னு சொன்னா நீ அவன் மேல உறவு சரியா இருக்கணும். உறவு சரியா இருந்தா போதும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நம்ம நேசித்தா என்னன்னு சொன்னா, நம்முடைய யோனாத்தான் தாவீதை நேசித்ததுனால பட்டயத்தை கொடுக்கிறா, வஸ்திரத்தை கொடுக்கிறா, தனக்கு யுத்தம் செய்வதற்கு தேவையான சகலதையும் கொடுக்கிறா, தன்னை காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா. வெறும் நேசம் மாத்திரமல்ல, யார் வந்து தாவீதை சேதப்படுத்தாதபடி இருப்பதற்காக பட்டயத்தை எல்லாம் கொடுத்து பத்திரமா இரும் என்று சொல்லி அனுப்புவதை பார்க்க முடியும். அப்ப நமக்கும் தேவனுடைய அந்த இருதயம் முடிச்சிருந்தா பட்டயத்தை தருகிறார். எப்படின்னு சொன்னா, சாத்தான் எப்படி வருகிறான் அந்த திட்டங்களை அறிவதற்கான ஒரு ரகசிய பட்டயத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா, ஆமே. இப்படி தந்து நம்மை அவர்களிருந்து பிரிக்காதபடி இருப்பதற்குத்தான் தேவனோடுள்ள ஒரு இருதயம் முடிச்சிய பிள்ளைகள் போட வேண்டும் என்று கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமே. அந்த முடிச்சியை குறித்து சிலருக்கு தெரியாம இருக்கிறதுனால, அது என்ன பாஸ்டர் முடிச்சு? அந்த அபிஷேகம் தான் உனக்கு போட்ட முடிச்சு. ஆமே, அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு போட்ட முடிச்சு. பிரியமா இருந்த நாட்கள்ல தந்த அபிஷேகம் அதை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளணும். அது பயங்கரமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 1:27 பாத்தீங்கன்னு சொன்னா, தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்த மனுஷனிடத்திலே ஆத்மா முடிச்சு வைத்திருந்தார். அல்லேலூயா, ஆமே. தேவன் நம்முடைய சாயலாக ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களுக்கு ஜீவ சுவாசம் கொடுத்து தன்னுடைய இருதயம் முடிச்சு அங்க போட்டு வச்சிருந்த. அப்படின்னு சொன்னா அவர் வந்து எப்படி கண்காணிக்கிறாரோ அதை போல இவங்க வாழ்ந்தாங்க. அவர் எப்படி கவனிக்கிறாரோ அதை போல வாழ்ந்தாங்க. தேவன் அவரிடத்துல வைத்திருந்த அந்த திட்டத்தின்படி ஒரு காலம் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா, ஆமே. உங்க மேல அவர் சாயலா சிருஷ்டித்த பிள்ளைகள், அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறீங்க. உங்களுக்கு அவருடைய சாயலை தந்திருக்கிறான். இந்த புதிய பாட நாட்களில் ஈஸியாக கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த நாளிலே தேவனுடைய சாயலால் சிருஷ்டித்து அவர்களை நம்பி ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவர்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பூமியில வைத்து கனிகள் எல்லாவித வஸ்துக்களினாலும் சகல மிருக ஜீவன்களும் அவங்களுக்கு அடங்கி போவதாக தோட்டத்தை நல்ல கூழாக சமாதானமாய் வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்படி உள்ள தேவன் தான் நம்ம தேவன்.
தேவனுடைய உறவு அந்த இருதயம் முடிச்சு 2 பேருக்குள்ளும் இருந்தது. தேவன் குளிர்ச்சியான வேளையில வரும்போதெல்லாம் அந்த முடிச்சு ஒத்து போகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் வேலை செய்யும் போது சில வேளையில ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பிரிந்திருக்கலாம். தொழிலுக்கு போகும்போது ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல சில வேளை ஆண்டவரை விட்டு பிரிந்திருந்தாலும் நீங்கள் நேரே உங்க ரூமுக்கு வாருங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த இருதயம் முடிச்சு பின்ன விழும். அல்லேலூயா, அதான் குளிர்ச்சியான வேலை, தேவனை சந்தோஷப்படுத்துகிற வேலை. அல்லேலூயா. அங்கே அவர்களுக்கு தோட்டத்தில் வேலை கொடுத்திருந்தா, தோட்டத்தை பயன்படுத்த சொன்னார், தோட்டத்தை சுத்தமாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அதை போல நம்மகிட்ட சொல்லுங்க, உன் வீட்டை எல்லாம் சுத்தமா வச்சிருந்தாலும் நீ எப்போதும் என்னோட என்ன செய்யணும்? நெருங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நெருங்கி இருக்க வேண்டும், சேர்ந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா உங்களை அவருடைய சாயல்ல உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இருதயம் முடிச்சு அவருடைய சாயல்ல நாம் குளிர்ச்சியான வேளையில ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த குளிர்ச்சியான வேளையில அவரை சந்தோஷப்படுத்தும் போது அவர் என்ன செய்கிறார்? உன்னை முகுந்து பார்த்து சுகந்த வாசனையாய் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த இருதயம் முடிச்சு ஒருபோதும் பிரிந்து போகாது, முப்பிரி நூல் அற்று போகாது என்று சொல்லுவது போல கர்த்தர் உன்மேலே இருதயத்தில் வைத்திருக்கிற சந்தோஷத்தை ஒருபோதும் எடுத்து விடாதபடி உன்னை நேசித்து உனக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை, உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை பண்ண என் தேவன் வல்லவர். அல்லேலூயா. இதுல எங்கே சறுக்குறீங்க சிஸ்டர்? மக்களை எங்கே நீங்க சறுக்குறீங்க? அதனால உங்களுக்கு நிறைய காரியம் வாய்க்க மாட்டேங்குது. அல்லேலூயா. எங்கே சறுக்கி கிடக்குறீங்க? அந்த தேவனோட இருதயம் முடிச்சு வந்து ஒத்து போக மாட்டேங்குது. அடிக்கடி பிரிஞ்சு இஷ்ட போல போகுது, அடிக்கடி பிரிஞ்சு வாழுகிறது, அடிக்கடி தன் சித்தத்தை செய்து பிரிந்து போறதுனால அந்த இருதயம் ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா, ஆமென். அப்ப என்ன செய்யணும்? அந்த இருதயத்தை நேசித்து 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 உனக்கு நன்மை செய்ய வேண்டும். அன்பு செய்து அன்பு செய்து நன்மை செய்ய வேண்டும். அன்பு செய்து செய்து நன்மை செய்யும் போது நீ பயங்கரமான பாக்கியத்துக்குள்ள போக போற. மாத்திரமல்ல, அந்த இருதயம் உன்னோடு ஒத்திருக்கும். நீ ஜெபத்துக்கு இருக்க, அவ பேச போறா. நீ துதிக்க போற, பேச போறா. நீ பைபிள் எடுத்து வைக்கிற, பேச போற. அவ்வளவுதான். அல்லேலூயா, பேச போற. ஏன்னு சொன்னா பரலோகத்தையும் சபையை இணைத்திருக்கிறாரே இயேசு கிறிஸ்துவின் முகாந்திரம். அல்லேலூயா. கவனிச்சிடுங்களேன், என்னைக்கு வந்து துக்க முகத்தோட இருக்கும்போது கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. பரலோகத்தை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். உங்க இருதயத்துக்குள்ள இணைத்து விட்டா தான் இருதயம் முடிச்சு. ஆமென். இப்ப நீங்கள் இங்க ஆராதித்தாலும் ஜெபித்தாலும் எதை செய்தாலும் இந்த இருதயம் முடிச்சு இருக்கிறதுனால ஆவியில உங்களோட இறங்கி வரும்போது நீங்கள் பரலோகத்தை ஏறது இறங்குறதுமா வச்சுட்டாரு. இது ரகசியம் வேற. ஆனா காண முடியல. வாக்கு தந்துட்டே இருக்காரு, காண முடியல. வாக்கு தந்துட்டே இருக்காரு, உன்னை நான் கொண்டு போவேன், வாக்கு தந்துட்டே இருக்காரு. அல்லேலூயா. ஆனபடிதான் அவர் குளிர்ச்சியான வேளையில் வரும்போதெல்லாம் என்ன செய்வாராம்? ஆதாமோடும் ஏவாளும் உலாவுகிறான். அவங்க பாவம் செய்து அந்த ஆத்துமா முடிச்சு சாத்தான் போட்டதுனால இப்ப புதிய பால் என்ன செய்யறார்? புதிய ஆதாமே கிறிஸ்து சபை உருவாக்குறது மாத்திரமல்ல, இப்ப ஆராதனை வேளையில குளிர்ச்சி ஆகுகிறார். நீங்கள் ஆராதித்து தான் ஆக வேணும். நீங்கள் மௌனமா இருந்தா அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்கள் ஜெபித்துத்தான் அப்பதான் அவருக்கு யுத்தம் செய்ய முடியும். நீங்க எவ்வளவாய் ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவாய் அவருடைய அன்பு என்ன செய்கிறது? உங்க மேல உங்க இருதயத்தோடு ஒத்து வருகிறது. அல்லேலூயா. அதுக்குத்தான் ஆராதித்து அவரை பிரியப்படுத்த வேண்டும். உபவாச கூட்டம் என்பது அவரை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும். நீங்கள் பிரியப்படுத்தினால் உங்க வீடு எப்படிப்பட்ட துக்கமா இருக்கலாம், எப்படிப்பட்ட நெருக்கமா இருக்கலாம், திருமணமே ஆகாது என்று சொல்லலாம், இல்ல பிள்ளை செல்வம் கிடைக்காது என்று சொல்லலாம், அது ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அதை ஏற்றவளை செய்து முடிப்பார். ஒரு வீடு கட்ட முடியாதுன்னு நினைக்கலாம், அவருக்கு வீடு தர உனக்கு லேசான காரியம். அல்லேலூயா. பிரைஸ்லாம். லேசான காரியம். உன் காரியம் சிம்பிள். உன் காரியம் எல்லாம் சிம்பிள். உன் பிரச்சனை அவருக்கு சிம்பிள். உன் நோய்கள் சிம்பிள். நீ ஒன்று மாத்திரம் விடக்கூடாது, இருதயத்தோடு இணங்கி இருந்து கொள்ள வேண்டும். விடவே கூடாது. கஷ்டங்கள் வரும்போதும் நெருக்கங்கள் வரும்போதும் வரும் நாட்கள்ல இது எனக்கு வெற்றியாய் முடியும் என்று சொல்லி என்ன செய்யணும்? உங்க இருதயத்தை கிறிஸ்துவோடு பிரிக்கவே கூடாது. அப்படி செய்து பாருங்க, ஆராதித்து பாருங்க, கர்த்தரோடு இணைஞ்சு பாருங்க. எல்லாத்திலும் தேவன் பெரிய மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆனபடிதான் அவர் குளிர்ச்சியான வேளையில
ஆண்டவர் மீண்டும் அவர்களை தேடும் போது அவர்களுடைய இருதயம் பிசாசின் கையில போய்விட்டது. ஆமென். இப்ப சபையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்கள் புருஷனும் ரட்சிக்கப்பட்டு உங்க இருதயம் என்ன செய்யணும்? இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படித்தானே? அல்லேலூயா. உங்களை அதுக்குத்தான் விரும்புகிறார். உங்க இருதயம் என்ன செய்யணும்? இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இவங்க என்ன செய்யறாங்க? இயேசுவோடு இருதயத்தை இணைக்காதபடி தன்னிஷ்டம் செய்து தன் வீட்டுக்குள்ள குழப்பங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள். ஏன்னு சொன்னா ஏதேன் தோட்டம் அனுபவமா இருக்க வேண்டிய வீடு இப்ப தோட்டம் என்ன செய்கிறது? மாறி விடுகிறது. அல்லேலூயா. சரியா? ஆமென். மாறி விடுகிறது. அப்ப என்ன செய்கிறது? மாறுகிறது. எப்படி மாறுகிறது என்று சொன்னால், எப்படி சாத்தானானவன் ஆதாமன் ஏவாளுடைய இருதயத்தை ஆண்டவரிலிருந்து பிரித்து உலகத்தை காண்பித்து செழிப்பை காண்பித்து அவரை போல் இருப்பாய் என்று சொல்லி காண்பித்து அவருடைய இருதயத்தை வஞ்சித்தது போல இன்றைக்கு சபையில் இருக்கிற ஜனத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆமென். சிஎஸ்சி போனா அங்க தெய்வம் இல்லையா? ஆர்சி போனா தெய்வம் இல்லையா? ஏன்னா ஹிந்து கோவில் அங்க தெய்வம் இல்லையா? அங்க எல்லாம் தெய்வம். இப்படி எல்லாமே வஞ்சித்துக் கொண்டு அப்படின்னு சொன்னா வேற ஒரு இருதயம் முடிச்ச போடணும். வேற ஒரு இருதயம் முடிச்ச போட்டு அவங்களை வஞ்சிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? திட்டமாய் ஒரு பக்கம் ஆராதனை இருந்தாலும் மறுபக்கம் உலகத்தோடு தொடர்பு சபைக்கு இருக்கக்கூடாது. மக்களை சீரியல் இருக்கக்கூடாது. வஞ்சிச்சிட்டீங்க. சினிமையில் இருக்கக்கூடாது. தேவையானதை மாத்திரம் யூடியூப்ல எடுத்துக்கொள்ளுங்க. தேவையில்லாத விட்டுட வேண்டும். அல்லேலூயா. முற்றுமாய் ஒரு மனுஷன் தேவனுடைய முடிச்சல் இருந்தா, பரிசுத்த நிறைவு இருந்தா மாத்திரம் தான் யோவான் சொல்ல அவன் பாவம் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா அந்த வித்து அவன் மேல இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து கொடுத்த ஞானத்தின் வித்து அவன் மேல இருக்கிறதுனால அவனுக்கு பாவம் செய்ய முடியாது. அந்த வித்து விடாது. அப்படித்தானே சொல்லுது. அல்லேலூயா. ஒன்று யோவான் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையே, உன்னை எப்போதுமே நீ ஜாக்கிரதை இருந்து கொள்ள வேண்டும். சபை இன்னும் உஷாராக வேண்டியிருக்கு. சபை இன்னும் சீர்திருத்தத்தில் வர வேண்டி இருக்கிறது. தேவன் சபைக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யும்படி தான் உங்க இருதயம் முடிச்சு ஆண்டவர் இன்றைக்கு போட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அதே போல திருவிருந்த நாட்கள்ல வந்து விட்டுடாதீங்க. 4 நாள் 5 நாள் கூட்டம்னு சொன்னா அந்த சுவிசேஷம் மொத்தம் நீ கேள். நீங்க விசேஷமா அந்த வசனத்தை எடுத்து நாங்க தியானிப்போம். அல்லேலூயா. ஆமென். அந்த சுவிசேஷம் நீ கேளு. அதுதான் உன்னை மர்வமாக்குமே தவிர மற்ற சுவிசேஷம் சிலப்போ ஒன்னு மர்வமாக்காது. அல்லேலூயா. ஆமென். எதுக்கு? மீண்டும் உன்னை தேவனோடு சேர்க்கிறதுக்காக, தேவனோடு இணைப்பதற்காக, தேவனுடைய மகிமை உங்களுக்கு தருவதற்காக, தேவன் உங்களை மீண்டும் மீண்டும் உங்களை நேசிப்பதற்குத்தான். அந்த பந்தியில நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுங்க. ஞானஸ்நானத்தை உடனே எடுத்துடுங்க. நாளை உங்க நாள் அல்ல. அங்க மரித்த பின்பு போய் ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 படிச்சு பாருங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருஷங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். சபையில் தான் இருப்பாங்க. தோட்டத்தில் தான் இருப்பாங்க சபை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அது எனக்கு மாத்திரம் தானே புரியுது. ஆமே. தோட்டம் தேவனுடைய சபை தான். தோட்டம் தேவனுடைய சபையில தான் இருப்பாங்க. சபையில தான் பாடுவாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க. இருதயம் அவரோடு இல்லாம இருக்கிறதுனால தேவ சத்தம் வரும்போது பயந்து என்ன செய்றாங்க? திரும்பி போறாங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சத்தம் வரும்போது பயம் உண்டாகிறது. குடிக்காத, அது செய்யாத, பாவம் செய்யாதன்னு சொல்லி கர்த்தருடைய சத்தம் வரும்போது அதை திருப்பி காட்டுறாங்க. முதுக திருப்பி காட்டி அது அங்க வேற அப்படியே போட்டோம். இது தான் ஆதாம் ஏவாளும் செய்தாங்க. ஒற்றை வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவரே, ஒரு நிமிஷம் ஏமாற்றப்பட்டாப்பா, ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டாப்பா, ஒரு நிமிஷம் அந்த பொல்லாதவன் வஞ்சிச்சுட்டாப்பா, எங்களை மன்னிச்சிடாப்பா, இப்போதும் குளிர்ச்சியான வேளையில எங்க ஆத்மா உம்மா காத்திருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா போதுமா இருந்து மன்னிப்பதற்கு சென்ஸ் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். மன்னிப்பதற்கு சென்ஸ் உண்டு. ஆனா அவங்க வாக்குவாதம் அங்கே இங்கே வாக்குவாதம் பண்ணி அந்த அன்பை விட்டுட்டாங்க. கர்த்தருடைய கோபம் அவங்க மேல வந்து ஆனபடிதான் அவர்கள் தவறி போன உடனே அவர்கள் என்ன செய்யலாம்?
அந்த இடத்தை விட்டு விரட்டுகிறார். இது எதை குறிக்கன்னு சொன்னா, நீங்கள் அன்பு வைக்காதபடி குளிர்ச்சியான வேளையிலே ஆராதித்து அவர்களுடைய நீங்களும் உங்க பிள்ளைகளும் புருஷனுமாய் சேர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தாம இருக்கிறதுனால தோட்டம், அமைதியான தோட்டம் அவங்க வீடு இல்ல. வீட்டுல கலக்கம், வீட்டுல போராட்டம், வீட்டுல பிள்ளைகள் ஓட பார்க்கிறது எல்லாமே வீட்டுல தேவன் இல்ல. என் ஆண்டவர் பார்க்கிறது குளிர்ச்சியான வேலை வந்து விட்டது. என் பிள்ளையுடைய காலமே உள்ள ஜெபம், மத்தியானம் உள்ள ஜெபம், சாயங்கால ஜெபம், அதிலே குளிர்ச்சியான வேலையில நோக்கி வரும்போது தோட்டமாகி உங்க வீட்டிலே தேவ அன்பு இல்லாம இருந்த எப்படி? புருஷன் ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், எப்படி இருக்கும்? நீங்க அப்படியே அந்த தோட்டத்துக்குள்ள அன்பு வைத்து 4 பேர் இருப்பீங்கன்னு சொன்ன உன் தலைமுறையை கர்த்தர் உயர்த்துறது மாத்திரமல்ல, உன் வீடு, உன் தோட்டம் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயத்தை முடிச்சு உன் குடும்பத்தில் இருக்கிறதுனால அதிலிருந்து ஒரு வேர் போல பிரிக்க முடியாது என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் உலா வருகிறார். அது ஒரே சபை, அப்போஸ்தலர் அந்த சபை தான். எல்லா சபையும் அவர் உலாவுறது கிடையாது. ஆமென். எல்லா சபையும் அவருடைய பிரசன்ஸ் இல்லை. அப்போஸ்தலர் சபையில மாத்திரம் அவருடைய பிரசன்ஸ், அவருடைய கட்டளையின்படி நடக்கிற சபையில மாத்திரம் அந்த வல்லமை. அதெல்லாம் உனக்கு தந்து உன்னை தேற்றுறது ஒரு காலம் அவர் தேற்றி கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஆனபடி எனக்கு இது ஒரு கொஞ்ச காலோட போனோம், கொஞ்ச நாளோட போனதான் குளிர்ச்சியில வருவேன். கொஞ்சம் காலம் கடந்து போட்டு உனக்கு என்ன 20 வயசு ஆச்சம்மா, உங்களுக்கு என்ன 18 வயசு ஆச்சு கேட்கிறேன் இல்ல? அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கூட படிக்க உண்டு, கொஞ்சம் கூட கற்றுக்கொள்ள உண்டு, கொஞ்சம் கூட போட்டுன்னு சொன்ன 18 வயசு 20 வயசுல இருக்கும். கற்றுக்கொள்ள வேண்டிய வயசு ஆயிடுச்சு, புரிந்து கொள்ள வேண்டிய வயசு ஆயிடுச்சு. ஆண்டு ஒரு நாள் குளிர்ச்சியான வேலையை உலாவிட்டா ஒரு கேள்விக்குறி போடுங்க. ஏன் இன்னைக்கு அவர் உலாவல்ல? ஏன் இன்னைக்கு அவருடைய பிரசன்ஸை காண முடியல? ஏன் அவருடைய வல்லமையை காண முடியலன்னு சொல்லி ஒரு முடிச்சு போடுங்க. ஆண்டு பேச தொடங்கும். அல்லேலூயா. பிரியமான சபையே, தேவனுடைய அன்பு உண்மையில இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குயவன் உடைத்து போட 1 நிமிஷம் போதும், உடைத்து நொறுக்கி போட 1 நிமிஷம் போதும். உன்னை என்னை உடைக்க வைத்திருக்கான்னு சொன்ன எப்படியாவது அவருடைய அன்பிலே பிள்ளைகள் வருவார்கள். ஒரு நாள் குளிர்ச்சியான வேளையில் என்னோடு உலாவும்படி தீர்க்க ஆயுசை கர்த்தர் தந்து உன்னை வைத்திருக்கா. ஆனபடி குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் உலாவும்படியாக இடத்தை கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப ஏதேன் தோட்டம் பிரித்தது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்தை பிரித்து இப்ப என்ன செய்கிறானா, சபையாகிய ஏதேன் தோட்டத்தில் வருகிறான் பிரிப்பதற்காக. அங்க பிரிச்சுட்டான். இயேசு கிறிஸ்து வந்து ஒன்னிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து வந்து ஒன்னிச்சு மீண்டும் ஏதேன் தோட்டத்தின் மகிமையை நமக்கு சபைக்கு வச்சுட்டாரு. அல்லேலூயா. கற்பனை கை கொண்ட பின்புதான் அந்த மகிமை வந்துட்டு பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுட்டோம். இப்போ என்ன செய்ய, பரிசுத்தாவின் நிறைவை போட்டனால உங்க இருதயம் முடிச்சு இயேசு கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய, சபையில குளிர்ச்சியான வேலை உண்டான்னு பார்க்க அப்படின்னு சொன்னா 50 பேராவது உண்மையை ஆராதிக்கிறவங்க உண்டா? 50 பேராவது ஜெபிக்கிறவங்க உண்டா? 50 பேராவது புத்தியுள்ள கன்னிகள் உண்டா? 50 பேராவது புத்தியுள்ள கற்புள்ள கன்னிகள் உண்டான்னு சொல்லி சபையிலே குளிர்ச்சியான வேளையில தூதர்களுமாய் என்ன செய்யறாங்க, ஏஞ்சலுமாய் வந்து இறங்குறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க என்ன செய்யணும், அப்படி உள்ள கன்னிகளா இருக்க வேண்டும். அப்படி கன்னிகள் இல்லாவிட்டால் புறம்பாக்கப்படுறீங்க. அதுக்கு நீங்க இடம் கூடாதபடி என்ன செய்யணும், மிகவும் கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியான திருச்சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 5 நிமிஷத்தை பின்பு அளிக்கலாம். அல்லேலூயா. எப்படிங்க இது எப்படி சம்பவிக்கன்னு சொன்னா, அநேக ஜனங்கள் வின் பண்ணி கொண்டிருந்த ஊழியக்காரர்கள் விழுந்திருக்காங்க. அநேக வின் பண்ணி கொண்டிருந்த பரிசுத்தவான்கள் விழுந்திருக்காங்க. அநேக வின் பண்ணி கொண்டிருந்தவங்க இப்ப மறைத்து, ஏதேன் தோட்டத்தில் இல்லாதபடி மறைத்து ஒரு 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 போர்வை ஊழியம் பண்ணுறதை பார்க்க முடியும். போர்வை பரிசியம் இருக்கும், எல்லா டிவியில் வருவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் போர்வை ஊழியம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. போர்வை ஊழியம் தெரியுமா? அல்லேலூயா. கிறிஸ்துவை சொல்லி வெறும் போர்வையான ஊழியங்களை செய்து அப்படியும் போறாங்க. இதனால ஒன்றுமே உனக்கும் எனக்கும் அவர்களுக்கு நன்மை கிடையாது. கடந்த நாள் ஒரு பரிசுத்தவன் இறந்து போனார். அல்லேலூயா. பரிசுத்தவன் இறந்து போனார். அப்போ ஆண்டவராய் கர்த்தர் வந்து நம்ம ஜெபம் பண்ண சொல்றாரு. அப்படி கிடையாது, அவர் எனக்கேற்ற ஊழியம் செய்யவில்லை, என் வார்த்தையிலிருந்து தவறி வார்த்தையை வேற பேசி எந்த அற்புதம் செய்தாலுமே ஒளியன் தூதன் தான். ஆமே. என்ன எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. என்னுடைய வார்த்தை மாறினால், என்னுடைய வார்த்தை வைராக்கியம் இல்லாவிட்டால், என் வார்த்தை சபையை கெட்டதா இல்லாவிட்டால் அவன் கையில் நான் ஒளியன் தூதனை விட்டுடுவேன்.
அவன் ஒளியின் தூதனோடு ஆராதிப்பான், ஒளியின் தூதனோடு நடத்துவான். அவனை சபையை நான் கொல்லுவேன். வெளிப்பாடு சொல்ல, அவனை சபையை நான் கொல்லுவேன், அவனை நான் கொல்லுவேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அது வேற டாபிக் இருக்கட்டும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி, பயங்கரமான தீர்க்கதரிசி. எங்க போனாலும் பெண் மேல தான் கண்ணு. எங்க போனா பெண்ணுங்களை வஞ்சிக்கணும். ஜாலியா தான் பேசுவோம். ப்ராபசி கரெக்டா இருக்கும், சூப்பர் ப்ராபசியா இருக்கும். 2-3 கல்யாணம் ஆச்சு. என்ன செய்ய முடியும்? ப்ராபசி கரெக்டா தான் இருக்குது. அப்ப யார் பேசுறா? யார் சொல்லுவா? ஹல்லேலூயா. முள்ளுல பழத்தை பறிக்க முடியுமாங்க? முடியாது. அப்படிதான் ப்ராபசியும், அப்படிதான் ஆக்டிவிட்டி. ஆனபடிதான் நம்ம தேவனுடைய உறவை நீங்க என்ன செய்யணும்? முறிக்கவே கூடாது. சுவிசேஷம் யாரோ பேசட்டும், அதை நீங்க பார்த்து கொண்டா நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருப்பீங்க. பாத்தீங்கன்னு சொன்ன வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்ன இந்த இருதயம் முடிச்சு பாத்தீங்கன்னு சொன்ன லவ் பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன அங்கே சிம்சோனும் ஆண்டவருமாக ஒரு இருதயம் முடிச்சு இருக்குது. அல்லேலூயா. இங்க ஆதாமிடத்தில் இருந்த இருதயம் முடிச்சு இப்ப சபைக்கு தருகிற இருதயம் முடிச்சு. இப்ப நிறைய பேர் சபையில் ஆண்டவர் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. அதே போல ஆண்டவர் வந்து தேவனுடைய நோக்கத்தை செய்வதற்குத்தான் சிம்சோனுக்கு பலத்தை கொடுத்திருக்கு. அப்படித்தானேங்க? ஒன்னு சொல்லுங்களேன், ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிம்சோனுக்கு தேவன் கொடுத்த பலம் இஸ்ரவேலை மீட்டெடுப்பதற்காக. பரிசுத்த ஆவியை சபைக்கு எது கொடுத்திருக்கான்னு சொன்ன ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக. பாவத்தில் இருக்கிற, சாபத்தில் இருக்கிற, அழிந்து போற மனுகுலத்தை மீட்டெடுப்பதற்குத்தான் சபைக்கு சுவிசேஷம். அப்படித்தான் சிம்சோனுக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கார். பெலிஸ்தியர் தேசத்துல இவங்க அடிமையா இருக்கிற காலம், பெலிஸ்தியர் ஆளுகிற காலத்துல, பெலிஸ்தியர் கப்பம் கட்டுற காலத்துல இந்த சிம்சோனுக்கு ஒரு பலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பலம் சாத்தானுக்கு தெரியும். இவன் பலத்தை பறிச்சாதான் இஸ்ரவேலை தோற்கடிக்க முடியும். இவனை பலத்தை நீக்கினாதான் சாத்தானை தோற்கடிக்க முடியும், அவனை தோற்கடிக்க முடியும். அப்போ அந்த சாத்தான் என்ன செய்கிறான்? அல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கின்ற பலத்தை, தேவன் கொடுத்திருக்கிற வல்லமை, தேவன் கொடுத்திருக்கின்ற இந்த நோக்கத்தை அந்த இருதயம் முடிச்ச மாற்றி என்ன செய்கிறான்? தவறான பெலிஸ்திய பெண் வழியில கொண்டு போய் தொடங்கி விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எதை குறிக்கன்னு சொன்னா, உடனே ஆண்டவர் இந்த பரிசுத்தாவை எடுத்துக்கொள்ள மாட்டா, உடனே அவனை நொறுக்க மாட்டா, உடனே அவனை கொல்ல மாட்டா, உடனே அழிக்க மாட்டா. காரியம் அவனை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்களை செய்து முடிக்க வேண்டி இருக்குது. ஹல்லேலூயா. சிம்சோனை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம், அவனுக்கு வல்லமை கொடுத்துட்டா, அவனை வைத்து செய்ய வேண்டிய திட்டம் இருக்கிறது. அதை எல்லாம் செய்வதற்கு தான் அந்த வல்லமை உடனே எடுக்கல. ஆமென். சில நினைக்கிறாங்க, நான் ஆடுகிறேன், பாடுகிறேன், ஜெபிக்கிறேன், புகழ் இருக்கிறது, பேர் இருக்கிறது, தேவன் அந்த வல்லமை எடுக்காத. ஏன்னு சொன்னா அவனை கொண்டு மக்கள் பார்க்கிறாங்க, யாராவது மனம் திரும்பட்டும். அந்த இருதயம் முடிச்சு எடுக்க மாட்டாரு. பரலோகத்துல தெரியும், சில நீங்க இருப்பீங்க, நான் அங்க இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனமா தேவன் தந்திருக்கின்ற வல்லமை யூஸ் பண்ண வேண்டும். தேவன் தந்திருக்கின்ற ரகசியங்களை அவருக்கு ஏற்றபடி யூஸ் பண்ணாவிட்டால் எல்லாம் தவறி போய்விடும். அவர் விரும்புவதை மிஞ்சி நம்ம செய்தோம் அழிவு. புரியுதாங்க? அல்லேலூயா. அவர் தவிர நோக்கத்தின்படி செய்யாம வேற நம்ம செய்த அழிவு. அதனால ஒரு விசுவாசியும் தப்ப முடியாது, ஒரு நபர் நானும் தப்ப முடியாது, இங்க யாருமே தப்ப முடியாது. ஆனபடிதான் அவருடைய நோக்கத்தை சிம்சோன் மறந்தான். அவனுடைய பலம் வந்து பெலிஸ்தியர் அங்க பெலிஸ்திய பெண்ணின் மேல போயிட்டு, அடுத்து வைப்பாட்டி மேல போயிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டான். ஹல்லேலூயா. சாத்தான் அவனை அப்படியே மாத்திட்டான், சாத்தான் அப்படியே கொண்டு போயிட்டான். ஆனபடி ஃபார்மா இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், அதிக மிஞ்சி ஆட்களை சேர்க்கணும், அதிக மிஞ்சி ஊழியம் செய்யணும், அதிக மிஞ்சி நடிக்கணும், அதிக மிஞ்சி அப்படி வரணும், இப்படி வரணும் நினைச்சா ஆபத்து. நீங்கள் கிடைத்திருக்கின்ற ரெஸ்பெக்ட், கிடைத்திருக்கின்ற வல்ல மேல தான் நீங்க வாழணும், கிடைத்திருக்க வல்ல மேல தான் தேவனோடு சேரணும். சிலவங்க வல்லமை ஊத்தும் ஊத்தும் ஊத்தும், என்ன செய்ய போறீங்க? வல்லமை ஊத்தி இருக்கிற வல்லமை சரியா நீங்க யூஸ் பண்ணா போதும், கர்த்தர் உங்களை சரியா காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ். சாலமோன் பயங்கரமாய் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண மனுஷன், பயங்கரமா ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி தாவீதுடைய நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றின மனுஷன். பிரதிஷ்டை பண்ணி ஜெபித்தது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தார். ஆலயம் திறக்கிற நாளிலே காரலுக்குள்ளே ஆசாரிகள் நிற்க முடியவில்லை, சாலமோன் தொழுகிறான். அவ்வளவு பக்தி வைராக்கியம் என்ற மனுஷன். அப்படித்தானங்க? அவ்வளவு அன்பா ஆண்டவர் நேசித்தான். கேட்டதுக்கு மேலாக ஞானத்தை மாத்திரமல்ல பொன்னும் வெள்ளியும் ஆஸ்தியும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்படி
அவனை நிரம்பி வைத்திருந்தான். இது எதை குறிக்குன்னு சொன்னா, மேன்மை வரங்களை கத்த தர வல்லவர், இன்னும் வரங்களை ஊற்ற வல்லவர். அந்த வரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அந்த வரத்தை எப்படி யூஸ் பண்றோம், அதைத்தான் நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா, ஆமென். அதேவன் தந்த வரத்தை தவறா யூஸ் பண்ணா நம்ம நிறைய பிரச்சனைக்குள்ளாகப்படும். அல்லேலூயா. பின்பு சில காலம் கழிந்த அரண்மனை கட்டப்பட்டது, சபைகள் கட்டப்பட்டது. நாட்கள் கழிந்த போது அவன் வேறு ஸ்திரீயோடு, அம்மோனியோடு, மோபாவியோடு, எகிப்துள்ள பெண்களோடு கண் வைத்து என்ன செய்யலாம், விழுந்து போய் விட்டாங்க. படிச்சிருக்கீங்கல்ல, அந்த இருதயம் முடிச்சு ஆண்டவரை விட்டு திருப்பி போறான். ஆண்டவர் எங்களை விடல, தீர்க்கதரிசிகளை கொண்டு 1 2 3 பேரை கொண்டு பேசி பார்க்க, தரிசனத்தில் பேசி பார்க்கிறான். அவன் இச்சையில விழுந்துட்டான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆனபடிதான் தேசம் பிரிக்கப்பட்டது. தேசமுடைய சந்ததி கையிலிருந்து, ரெகோபமுடைய கையிலிருந்து 11 கோத்திரம் பிரிக்கப்பட்டது. ஒரு யூதா கோத்திரம் மாத்திரம் தான் கிடைச்சு. ஹல்லேலூயா. இதை எதை குறிக்கணும் சொன்னா, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு வேண்டிய நன்மை, நமக்கு வேண்டிய வெற்றிகள், நமக்கு வர வேண்டிய படிகள், எல்லாவித அனுகிரகமும் இச்சைகளினால எங்கேயோ தொலைந்து போக விடாதபடி என்ன செய்யணும், மீண்டும் ஆண்டோடு சேர்ந்து கூப்பிட்டு இருதய முடிச்சு நான் தொடங்கினது போல இருக்கிறேன், என் பிள்ளைகள் அந்த இருதய முடிச்சல் இருப்பாங்க. ஆண்டவரே, மீண்டும் அந்த ஆதி காலத்தை செழிப்பை எனக்கு தாரும், 12 கோத்திரத்தோட செழிப்பை எனக்கு தாரும் சொல்லி ஜெபிப்போம். அல்லேலூயா, ஆமென். அந்த இச்சையினால அந்த இருதய முடிச்சு பெண்களுக்குள்ள உண்டாக்கிட்டு போயிட்டாரு. அழகான ஸ்திரீகளை காதலிச்சு, அழகான ஸ்திரீகளை நேசித்து, அவங்க வழிகளில் போய் கடைசி காலத்தில் அவங்க சொல்லுவது போல அந்த தேவிகளுக்கு கோவிலை கட்டினார். எவ்வளவாய் ஆண்டவரை ஆராதித்து, எவ்வளவா ஆண்டவர் நேசித்து, எவ்வளவாய் ஆண்டவருக்கு அன்பு செலுத்தின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் சுக்கா போயிட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரை விட்டு இருதயம் முடிச்சு போக நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம போற லைன் சரியா இருக்குன்னு தெரியும். ஆனபடி தேவனுடைய பிள்ளைக்கு நான் சொல்லுறேன், உன் இருதயம் முடிச்சு கிறிஸ்துவோடு சிரமா இருக்கணும். சில வேளை கொஞ்சம் அங்க மாற சொன்னா உடனே அழுது புலம்பி குளிர்ச்சியை ஆராதித்து, குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவரை ஒப்பந்தப்படுத்தி நீ வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். சிலவங்க நிறைவான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியல. கேட்ட சபைக்கு 5 வருஷம் 7 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைவான ஆவியை பெற்றுக்கொள்ள முடியல. நிறைவான ஆவியை பெற்றுக்கொண்டதென்ன, தேவ நினைவுகள் உனக்குள்ள சஞ்சரிக்க தொடங்கும். தேவ நினைவுகள் அடிக்கடி உனக்குள்ளே காசாவிட்டால் செய்தி வேஸ்ட். அப்படியே சஞ்சரிக்காது. அந்த நினைவுகள், எண்ணங்கள், மெசேஜ்கள் எல்லாம் சஞ்சரிச்சு கொண்டே இருக்கணும். என்னங்க, அப்பதான் தேவனுடைய பிள்ளை. ஆனபடி சாலோமோனை வஞ்சிச்சிட்டான். அல்லேலூயா. தாவீதை வஞ்சிச்சிட்டான். நல்ல இருதயத்தில் முடிச்சிருந்த தாவீதை வஞ்சிட்டான். இப்படி அநேகரை வஞ்சிக்கிறது போல சபையை வஞ்சிக்க அப்படி என்ன செய்யணும், உங்க இருதயம் பிடிச்ச ஆண்டவருக்குள்ள பிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஞான ஸ்நானம், காத்திருந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், விடாதபடி ஆராதனையும் ஜெபத்திலும் குளிர்ச்சியான வேளையில் அவருக்கு உண்டாக்கி அவர் என்ன செய்யணும், நமக்குள்ள இறக்கி வரணும். நீ அவர் உலாவணும், அவர் உன்னோடு உலாவணும். உலாவி தாயும் பிள்ளையுமா சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம சபையை வைத்திருக்க. ஆனபடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தருடைய கரம் உன்னை தொடட்டும். இந்த வேத வார்த்தை கொண்டு ஆண்டவரோடு நான் ஒத்து போறேனா என்று சொல்லி உங்க இருதயத்தை செக் பண்ணி அதுல ஏதாவது கேப்பிருந்தா, உங்க மனுஷன் மனைவி புருஷனுக்குள்ளே கேப்பிருந்தா பிரிவை உண்டாக்கும். மனுஷன் மனைவி புருஷனுக்குள்ளே உறவு சரியா இருந்தா அந்த பிரிவை உண்டாக்காது. அதை போல கர்த்தரிலிருந்து பிரிவு உண்டாக்க ஏதாவது காரியம் என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்த்து இந்த நாளில் உங்க அப்படி இறந்த வண்ணமாய் உங்க இருதயத்தை அவரோடு இணைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உன் குறைவுகளை முழுவதும் கிறிஸ்து இயேசுவிலே நிறைவாக்குவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். God bless you.